ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாமதத்திற்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வேறு ஊர்லேருந்து வரேன், நான் சென்னையில் இல்லை. இருந்தாலும் அடியேன் 30ஆம் தேதி தான் பணி ஓய்வு பெற்றேன். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சன்மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இவர் தெரியாமல் தான் இந்த தேதி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுது. என்னை போன மாதமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து வள்ளற் பெருமானை பற்றி சிந்தித்து அவருடைய அந்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு தொடர்ந்து அமைய வேண்டும் என்கின்ற என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் தீபம் அறக்கட்டளை என்பது ஒரு சாதாரண நிலையம் அல்ல. அற்புதமான ஒரு நிர்வாகம், வள்ளற் பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு நிர்வாகம் இந்த நிர்வாகம். ஏன்னா வள்ளலாருடைய அருள் இல்லாட்டி இந்த அளவுக்கு இது வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பில்லை. இதனுடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை வாங்கியதிலே தெரியும் வள்ளற் பெருமானுடைய அருள் ஆசி இங்கே எவ்வளவு இருந்திருக்கின்றது என்று. ஏன்னா வேளச்சேரியில் இடம் வாங்க முடியுமா? ஆனால் இந்த இடத்திலே இங்கேயே இருந்து இந்த இடத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அருள் நிறைந்த ஒரு சபை இந்த சபை. ஸோ இங்கே பேசணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு விருப்பமாகவே இருக்கும். அந்த அடிப்படையிலே அடியேனுக்கும் இங்கே பேசுவது மற்றற்ற மகிழ்ச்சி. தலைப்பு தகர மெய்ஞானம். தகரம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப அருவருப்பாக தானே பார்ப்போம். தகரம்னா என்ன? அந்த தகரம் பக்கத்தில் மெய்ஞானம். அது எப்படி? அந்த தகரம்ங்கிறது ரொம்ப சாதாரண துருப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். மெய்ஞானம் அப்படின்னும் பொழுது இந்த தலைப்பு துருப்பிடித்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு இரும்பு நீங்கள் அப்படி மண்ணில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு கனமான பொருளாக இருந்தாலும் அது சில காலங்களிலே துருப்பிடித்து ஒன்றும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். நம்மளுடைய இந்த தேகம் அப்படி தான். இந்த தேகம் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய ஒரு தேகம். அப்படிப்பட்ட இந்த மண்ணாக போகக்கூடிய இந்த தேகத்தை நாம் நித்திய தேகமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த தகரத்தை மெய்ஞானமாக்க வேண்டும். தகரத்தை மெய்ஞானமாக்க வேண்டும். அந்த தகர மெய்ஞானம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த நிலையில்லாத இந்த தேகத்தை உடம்பை நித்திய தேகமாக்க வேண்டும் என்பது தான் அதன் பொருள். நீங்கள் வள்ளற் பெருமானுடைய கையெழுத்து பிரதி அகவல் இருக்கு இல்லையா? அந்த நீளமான அந்த அகவல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த தகர மெய்ஞானம் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார்கள். ஸோ அங்கிருந்து தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். அந்த அழியக்கூடிய இந்த நிலையில்லாத இந்த உடலை அழியாத நித்திய உடம்பாக்கி கொள்ள வேண்டும் என்பது தான் வள்ளற் பெருமானின் சீரிய கருத்து. பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத்துள்ளீர்களே என்று பாடுவார். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற இந்த சொற்றொடர் பல காலங்களுக்கு முன்பே பேசப்பட்டு வந்தது.
அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த வாசகம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்பட்டது. சன்மார்க்கம் என்கின்ற அந்த வாசகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்பட்டு வந்தது. அப்போ வள்ளலார் என்னதான் புதுசாக சொன்னார்? வள்ளலார் என்னதான் புதுசாக சொன்னார் அப்படின்னா, ஒன்றும் புதுசாக வள்ளலார் எதையுமே சொல்லலை. ஏற்கனவே எல்லாரும் சொன்னதை கொஞ்சம் அங்கங்கே எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களோ அதை மட்டும் செதுக்கி எடுத்தார், வேற ஒன்றும் பண்ணலை. ஏற்கனவே இருந்தது. ஒருத்தன் ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறான். அங்கே ஒரு பெரிய கல் இருக்குது ஒரு கடை வாசலில். அவன் அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஐயா இந்த கல்லை நான் எடுத்துக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு. அந்த கடைக்காரர், அப்பா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடு, பெரிய தொல்லையாக இது கடை வாசலில் பெரிய தொல்லையாக இருந்தது, போகிற மரம்லாம் இடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடு, உனக்கு புண்ணியமாக போயிடும்னு. அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டார். போய் ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஊரில் ஒரு அற்புதமான விநாயகர் சிலை ஏலத்துக்கு வருது. எல்லாம் அதை பார்க்குறாங்க, இவ்வளோ அருமையான ஒரு சிலையாக இருக்குது அப்படின்னு போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. அதை வாங்கினது அந்த கடைக்கார் வாங்குறார். அந்த கல்லை ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போக சொன்னார். அந்த கடைக்கார் அந்த விநாயகர் சிலையை அதிக விலை கொடுத்து வாங்குறார். வாங்கிட்டு அவர் இந்த சிலையை செஞ்சவர்கிட்ட கேட்குறாரு, இந்த அற்புதமான சிலையை செய்யக்கூடிய கல் எந்த மலையிலிருந்து தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த சிலை செய்தவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே அப்படின்னா. உங்கள் கடை வாசலில் நீங்கள் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த கல் தான்யா இந்த சிலை அப்படின்னாராம். அவர் அந்த கல்லிலேருந்து இந்த சிலையா அப்படின்னாராம். எப்படியா அப்படி? இல்லை, அந்த கல்லில் நீங்கள்லாம் அதை கல்லாக பார்த்தீங்க, கல்லுக்குள்ளார இந்த கடவுள் இருந்ததை நான் பார்த்தேன். நான் கடவுளை செதுக்கவில்லை, கடவுளை சுற்றி இருந்த வேண்டாத கற்களை செதுக்கி எடுத்து விட்டேன், கடவுள் வெளிப்பட்டு விட்டார் அப்படின்னாராம். அப்போ அந்த கடவுள் உள்ளே இருக்கிறார். அதை கடவுளை பார்த்தா கடவுளாக தெரியும், கல்லாக பார்த்தா கடவுள் தெரிய மாட்டார். அதான் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். அதுக்கு நம்ம என்ன விளக்கம் வச்சுட்ருக்குறோம்? நாயை பார்த்தா அடிக்கிறதுக்கு கல் கிடைக்க மாட்டேங்குது. அடாச்சா, நாயை பார்க்கும்போது கல் கிடைக்கலையே, கல் இருக்கும்போது நாய் கிடைக்கலையேன்னு விளக்கம் கொடுக்குறோம். அதுக்கு விளக்கம் அது இல்லை. ஒரு நாயுடைய சிலையை பார்க்கும் பொழுது அதை தத்ரூபமாக அதை பார்த்தோம் என்றால் அது நாயாக தெரியும். அதை நாயாக பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் பார்க்கும்போது அது கல்லாக தெரியும். அதான் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை அவன் கண்டான், சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை நீக்கினான், கடவுள் வெளிப்பட்டு விட்டார். அதுதான் இந்த தகர மெய்ஞானம் என்பது. நமக்குள்ளே கடவுள் இருக்கின்றார், ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தங்களை நாம் நீக்க வேண்டும். நீக்கினால் கடவுள் வெளிப்படுவார், அவ்வளோதான். ஆனால் அந்த அசுத்தங்களை நம்ம நீக்கிறோமா? அந்த அசுத்தங்களை எப்படி நீக்க வேண்டும்? கடவுள் உள்ள எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறார். கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறானே, அவனுக்குள்ளும் கடவுள் இருக்கின்றார். ஆனால் அசுத்தங்களை அவன் சேர்த்து கொண்டே வருகின்றான், கடவுள் வெளிப்படவே மாட்டார். நாம் அசுத்தங்களை நீக்க பழகுகின்றோம், கடவுள் வெளிப்படுவார். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் காக்க வேண்டும். தகர மெய்ஞானம் என்பது, ஞானம் அப்படின்னா உடனே என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஞானம்னா என்னமோ ஏதோ, ஒன்றுமே இல்லை. இந்த ப்ளக்குக்குள்ளார கையை விட்டால் ஷாக் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும் இல்லையா? அவ்வளோதான் ஞானம், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் கையை வச்சா ஷாக் அடிக்கும், இதுதான் ஞானம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண வேண்டாமா, இவங்க கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் பார்க்க வேண்டும், அதுக்கு ஞானம் வேணும். எது ஞானம்? இது தவறு என்று தெரிந்தால் அதை செய்யாமல் இருக்க வேண்டும், அவ்வளோதான் ஞானம். தெரியாமல் செய்துவிட்டால் அது தெரிந்தவுடன் அதை நிறுத்த வேண்டும், அவ்வளோதான் ஞானம். ஐயா சொல்லுவார், காம குரோதம் ஏற்படும் பொழுது அதை ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து, காமம்னா ஆசை, ஒரு பொருள் மேலே ஆசை வருது, அப்போ அதை எப்படி நம்ம தடுத்துக்கிறது? சரி, இந்த பொருள் வாங்கி என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட இல்லாததா, இது மேலேயும் ஆசைப்படுறோமே அப்படின்னு அந்த சின்ன ஒரு அறிவு, அவ்வளோதான். கோபம், காம குரோதம் அப்படிம்பார். குரோதம்னா ஒரு கோபம்,
இப்போ நான் இத்தனை மணிக்கு லேட்டாக வரேன், உங்களுக்குலாம் என் மேலே கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுகிறது எதுவும் உங்கள் காதில் விழாது. ஏன்னா அந்த கோபம் அதில் வந்து சரி ஏதோ அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரில, லேட்டாக வந்துட்டான், சரி மன்னிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும். இவ்வளோ தான் ஞானம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது அறிவால், ஞான அறிவால் தடுத்து கொள்ளுபவர்கள் அப்படின்னா நம்ம என்னமோ ஏதோ நினச்சி பயந்து போயிடுறோம். முதல்ல கடவுள்னால் நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா அந்த கடவுள் உருவான கதையே பயத்தினால தான். புயல் அடித்த உடனே காற்றை கும்பிட ஆரம்பித்தாச்சு, ஐயோ புயல் அடிக்குது. வெள்ளம் வந்தால் வருண பகவான், மழையை கும்பிட ஆரம்பித்தாச்சு. நெருப்பு தீப்பிடிச்சி எரிஞ்சால் உடனே நெருப்பை கும்பிட ஆரம்பித்தாச்சு. இப்படி அந்த பயத்தினால் வந்த பக்தி தான். அதனால தான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பக்தியை பயபக்தி. ஏன்னா பக்தி எப்படி வந்துச்சு நமக்கு, முதல்ல பயத்தினால வந்துச்சு. சரி, அந்த பயத்தை நீக்கி பக்தியை பண்ணுவோன்னா இப்போ என்ன ஆச்சு, பயமும் போச்சு பக்தியும் போச்சு. எவனும் எதுக்கும் பயப்படுறதே கிடையாது, எவனும் எதுக்கும் பயப்படுறதே கிடையாது. அதுக்கு உதாரணம் என்னென்னா பெருவெளியில் நடக்கிற கட்டடம். எவனும் எதுக்கும் பயப்படுறது கிடையாது, அப்படி போயிடுச்சு. அப்போது அந்த பயபக்தி அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அந்த காலத்துலலாம் நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பூஜை முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. கரெக்டாக? வாயில் எதுவும் சாப்பிடக்கூடாது. எங்கள் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. எங்கள் அம்மா திட்டுவாங்க, தொடாதரா அப்படிம்பாங்க. நான் உடனே நமக்கு தான் எல்லாத்தையும் வேறு மாதிரி யோசிப்போம்ல, அம்மா உங்ககிட்ட ஜீவகாருண்யமே இல்லைம்மா அப்படிமா. உன்கிட்ட ஜீவகாருண்யமே இல்லை, நீ பூஜை பண்ணுற வரைக்கும் நான் பட்னியாக இருக்கணுமா, அதனால் நான் அந்த வடையை மட்டும் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி வடையை தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன். அந்த வடை சாப்பிட்றதுக்கு நான் பயன்படுத்தினது என்ன, ஜீவகாருண்யன்ற சன்மார்க்கம். ஆனால் உண்மையிலேயே பசியெல்லாம் கிடையாது, வேணும்னே எங்கள் அம்மா வெறுப்பேற்றுறதுக்காக. அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம மீறணுங்கிறதுக்காக மீறினது. எங்கள் அம்மா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா போடா அப்படிம்பாங்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது போடா அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னா அந்த வடையை வந்து நம்ம உடனே எடுத்து சுட சுட எடுத்து திங்கிறதுக்காக பயன்படுத்துறது. இப்போ சன்மார்க்கத்தை அந்த மாதிரி தான் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. சூடாக வடை சாப்பிடணுங்கிறதுக்காக சன்மார்க்கத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. போதும், அந்த அரசியல் வேண்டாம். அப்போ இங்கே அந்த தகர மெய் ஞானம் அப்படின்னா அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஞானம்னா ரைட்டு, அதில் ஏன் மெய்ஞானம்? வள்ளல் பெருமான் எல்லாத்துலேயும் அன்பு அப்படிம்பார், அப்புறம் உண்மை அப்படிம்பார், அறிவும்பார், உண்மை அறிவும்பார். அப்போ எல்லாத்துலேயும் அந்த உண்மை இரக்கம், உண்மை இரக்கம் அப்படிம்பார். ஏன் அந்த உண்மையை சேர்த்து சேர்த்து வள்ளல் பெருமான் ஏன் சொல்கிறார்? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சன்மார்க்கம், ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈன்ற முதலித்த இனிய நற்றாயேன்னு பாடுவார். ஆன்ற சன்மார்க்கம்னா ஏற்கனவே இருக்கிற சன்மார்க்கம். அதை வள்ளல் பெருமான் அந்த சன்மார்க்கத்திலையும் தேவையில்லாததை செதுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அதை வள்ளல் பெருமான் செதுக்கிறார். என்ன பண்ணார்? அந்த சன்மார்க்கத்தில் ஒரு 3 விஷயத்தை சேர்க்கிறாரு. என்ன சேர்த்தாரு அப்படின்னா, முதல்ல அந்த சன்மார்க்கத்தை சுத்தப்படுத்துகிறார். சுத்த சன்மார்க்கம். ஏற்கனவே இருக்கிற சன்மார்க்கம் சுத்தம் இல்லையா அப்படின்னா இல்லை, அது சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லாமல் ஒரு சன்மார்க்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சுத்தம் இல்லாத சன்மார்க்கம் அப்படின்னா அப்படியே வெளியே போய் ஒரு தம் அடிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அது சுத்தமான சன்மார்க்கமா? புலால் சாப்பிட்டா? அப்போ அந்த மாதிரி அந்த சன்மார்க்கத்திலே ஐயா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுவார். புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. புண்படா உடம்பு, நோய் இல்லாத உடம்பு. சன்மார்க்கிக்கு லட்சணம் என்ன அப்படின்னா புண்படா உடம்பும், நோய் இல்லாத உடம்பு இருக்கணும். புரைபடா மனமும், அந்த மனசில் அழுக்கு ஏறவே கூடாது, மனசில் அழுக்கு ஏறவே கூடாது. பொய்படா ஒழுக்கமும், ஒழுக்கத்தில் பொய் இருக்கக்கூடாது. அப்போ பொய் ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் அந்த உண்மைன்னு ஏன் சேர்க்குறாரு அப்படின்னா, இந்த பயலுவை என்ன பண்ணுவானுங்க அத்தனை பேரும், ஒழுக்கமாக இருக்கிறேன்னு மைக்கில் மேடையில் பேசிவிட்டு இறங்கி போய் பேசுனதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அந்த பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி இருக்க வேண்டும். இதுதான் சன்மார்க்கம், இதுதான் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்தம் என்றால் அங்கே எதுவும் களங்கம் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் தான் சுத்தம். ஒன்றும் இல்லாதது சுத்தம் என்றால் ஒன்றும் இல்லாதது. அப்போ சன்மார்க்கத்திலே எந்த களங்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும், அது சுத்த சன்மார்க்கம். ஸோ வள்ளல் பெருமான் ஏற்கனவே இருந்த சன்மார்க்கத்தை முதல்ல சுத்தப்படுத்துகிறார், சுத்த சன்மார்க்கமாக்குனார். அதுக்கப்புறமா இல்லை நீலாம் அந்த கதவுக்கு வெளியே நில்லு அப்படின்னு நிறைய பேர் நிறுத்திக்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில். கோயிலுக்குள்ளார யாரையும் சேர்க்கறதில்ல, தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது.
அப்போ அவங்களெல்லாம் நம்ம கிறிஸ்டியானிட்டி ஏன் வளர்ந்துச்சு தெரியுமா? இதை தான் அவன் கையில் எடுத்தான். கிறிஸ்டியன்ஸ் முதல்ல என்ன பண்ணால், நாம் யாரெல்லாம் வெளியே நிறுத்தினோமோ அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டுக்கிட்டான். நீ வாப்பா, உன்னை நான் பாதிரியார் ஆக்குறேன்னா. இவன் பார்த்தான், அடடா அந்த கோயிலுக்கு உள்ளேயே நம்மளை விடலை, இவர் நம்மளை பாதிரியாராகவே ஆக்குறாரு அப்படின்னு எல்லாரும் ஓடிவிட்டாங்க. அப்படி தான் அந்த கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது. நம்ம இங்கே எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினோமோ அதெல்லாம் கொடுக்குறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வள்ளல் பெருமான் பார்க்குறாரு, இவங்கள்ட்ட சமரசமே இல்லை, ஏற்றத்தாழ்வோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாதி மதம் பேருற்ற உலகிரூர் சமய மத நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாத படிக்கே. அப்போது இந்த மாதிரி இருக்குதே, அதனால் அந்த சன்மார்க்கத்தில் சமரசம் இல்லை, நம்ம சமரசத்தை சேர்க்கலாம் அப்படின்னு இந்த சன்மார்க்கத்தை சுத்தப்படுத்தி அதில் சமரசத்தை சேர்க்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எந்த பேதமும் இல்லாமல் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நினைக்கணும், அதுதான் சமரசம். அப்போ சன்மார்க்கம் களங்கமில்லாத சுத்த சன்மார்க்கம், அப்புறம் சமரசமுடைய சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம். ஆச்சா போதுமா, இதோட போதுமா அப்படின்னா சத்தியம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா சத்தியம் அப்படிங்கிறது, இப்போ நான் ஏதாவது இப்போ ஐயா வந்து எங்கிட்ட ஏதோ கேட்குறாரு, நான் சொல்கிறேன், அவர் பாபு உண்மையாவா பாபு அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா உண்மையாக தான் அப்படின்னா. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு வச்சுங்க. நான் வந்து சத்தியமாக அப்படி தான் மகாதேவன் ஐயா அப்படின்னு சொன்னேன்னா சரி அதோட நிறுத்திடுவார், அதுக்கப்புறமா கேட்க மாட்டார். ஏன்னா அது சத்தியம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே கிடையாது. அப்போ உண்மையை தான், உண்மைதான், அந்த உண்மைக்கு நம்ம சத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ இங்கே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சமரசத்தை கொண்டு வர்றார், சுத்தத்தை கொண்டு வர்றாரு, சத்தியத்தை கொண்டு வர்றார். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் நம்மளது வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம். மற்ற மார்க்கம்லாம் வெறும் மார்க்கம். இஸ்லாமை கூட சன்மார்க்கம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே உயிர் கொலை. அப்போ அது எப்படி அங்கே சமரசம் இல்லை, சுத்தம் இல்லை, சத்தியம் இல்லை? ஏன்னா அடுத்த ஜீவர்கள் மேலே நம்ம இரக்கம் காட்டலைன்னா வேண்டாங்கிறாரு வள்ளல் பெருமான். அவரை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஜீவனை கொன்று தின்று இல்லை அந்த மாதிரி திங்கணுங்கிற எண்ணம் வந்தாலே அவனை ஞானி என சொல்ல ஒணாதுங்கிறார். அவனை ஞானி கிடையாது. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அருளாளர்கள் பட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள், அதில் ஞானியா அப்படின்னு யோசனை பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் இன்ட்டு தான் போட்டுட்டு வருவோம். ஒரே ஒரு டிக்கு தான் இருக்கும். எது? வள்ளல் பெருமான் கிட்ட மாத்திரம்தான் டிக்கு இருக்கும். ஏன்னா வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் ஞானி. உத்தமன் அப்படின்னா உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னும் போது வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் உத்தமன். அதுக்கு நம்ம திருவொற்றியூர், நம்ம வள்ளல் பெருமான் திருவொற்றியூர் வழியாக போகும்போது அங்கே ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு நாய் போகுது, நரி போகுது, மாடு போகுது, குதிரை போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஒருத்தனையும் பார்த்து. வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகிறத பார்த்த உடனே அவர் நிர்வாண சாமியார், உடம்புல ஒட்டு துணி கிடையாது, எல்லாரும் அவரை திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தெருவில் எல்லாரும் ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி உட்காந்துருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா அப்படின்னு அவர் திட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் போகிறவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் வள்ளல் பெருமான் அந்த பக்கம் வர்றதை பார்த்த உடனே தன்னுடைய உறுப்பை கையால் மறைத்து கொண்டு ஒரு உத்தம மனிதன் போகின்றான், ஒரு உத்தம மனிதன் வருகின்றான் அப்படின்னு எந்திரிச்சு அவ்வளவு வணக்கம் சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அவரை பார்த்து என்னமோ சொன்னாராம். அவர் அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார். அப்போ அந்த உத்தமன்கிற பேர் யாருக்கு கிடைச்சது? வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம். எவ்வளோ பேருக்கு வள்ளல் வள்ளல்னு பேர் கிடைச்சதில்லை, யாருக்காவது வள்ளலார்னு பேர் கிடைச்சதா இது வரைக்கும்? ஸோ வள்ளலார் என்ற பெயர் பெற்ற ஒரே ஒரு ஞானி யாருன்னா வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். வேறு யாருக்கும் வள்ளலார்னு பேரே கிடைக்கல. எல்லாருக்கும் வள்ளல் அப்படின்னு தான் பேர் கிடைச்சது. ஏன்? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் ஏதோ உபகாரம் பண்ணாங்க, எல்லாரும் உபகாரம் பண்ணாங்க. ஆனால் வள்ளலார் மாத்திரம்தான் இந்த உயிர், இந்த தேகம் அழியாத நிலைக்கு வழிவகுத்து கொடுத்தவர் யாருன்னா வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். வேறு யாரும் இந்த தேகம் அழியாதுன்ற எண்ணமே யாருக்கும் வரல. எல்லாரும் என்ன சொன்னாங்க? பிறந்தவன் இறந்தே தீர வேண்டும் அப்படின்னு முடிவு கட்டி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் இறந்தால் பிறந்தே தீர வேண்டும்னு மாற்றினார். செத்து போனால் பிறவி நிச்சயம். அப்போ பிறக்கக்கூடாது அப்படின்னா பிறவாமை வேண்டும்னு அவையார் கூட பிறவாமை வேண்டும் தான் பாடினாங்க. வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் இரவாமை வேண்டும்னு பாடுறாரு. ஏன் இரவாமை வேண்டும்னு பாடுறாரு? செத்து போனால் கண்டிப்பாக பிறந்துருவேன். நம்ம என்னவா பிறப்போமோ அது, ஆனால் என்னவா பிறப்போமோ அது யார் கையில் இருக்கு?
யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறவியே அமையும். நம்ம நல்லது பண்ணால் அவ்வளோதான். அப்போ நம்ம என்னவா பிறப்போன்றதே அது இறைவன்கிட்ட கூட கிடையாது. இறைவனுக்கு கூட அந்த அதிகாரமே கிடையாது. இறைவனுக்கு அந்த அதிகாரமே நாம் இறைவனுக்கு கொடுக்கவே இல்லை. நான் என்னவா பிறக்கணும்னு நான் டிசைன் பண்ணிக்கிறேன், நீ தலையிட வேண்டான்னு இறைவனையே ஒதுக்கி தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றார் போல் தான் நமது பிறவி அமையும். ஆனால் பிறவி நிச்சயம் உண்டு, பிறவி நிச்சயம் உண்டு. ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் அதை உதாரணமாக எடுத்து சொல்கிறார். ஒரு வீட்டில் கொடுத்தனம் இருக்கிறோம், அந்த வீட்டில் எல்லாரும் வந்து நம்மள்கிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடை விட்டு வேறு அந்த காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு கொடுத்தனம் போயிட்டோம். கொடுத்தனம் போயிட்டா இங்கே பழகினவங்க யாரும் வராமல் இருந்துருவாங்களா? எல்லாரும் அங்கேயும் வந்து பழகுவாங்க. இதை உதாரணமாக எடுத்து சொல்லி வள்ளலார் சொல்கிறார். அதே மாதிரி நீ இந்த தேகத்தில் கொடுத்தனம் இருக்குது, இந்த உசுறு, இந்த தேகத்தை விட்டுட்டு வேற ஒரு தேகம் எடுத்தாலும் இந்த தேகத்தில் என்னெல்லாம் பழகுச்சோ அதெல்லாம் அந்த தேகத்திலையும் வந்து பழகும். அதுக்கு பேர் என்ன? மலவாசனை அப்படிங்கிற. அப்போ இந்த தேகத்தில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே அடுத்த தேகத்துக்கும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த தேகத்தில் இருக்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணணும்? அந்த குணங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். என்னென்ன குணங்கள் இந்த தேகத்தில் இருக்கும்பொழுதே என்னென்ன குணங்களை நம்ம சீர் பண்ணணும் அப்படின்னா, சத்துவ குணங்கள் அப்படிங்கிறார். சத்துவ குணங்கள் இந்த சன்மார்க்கத்தை ரொம்ப அழகாக மூணாக பிரிக்கிறார். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம்னு மூணாக பிரிக்கிறார். அப்போ நம்ம இந்த தகரமாகிய இந்த தேகத்தை நம்ம அழியாத நித்திய தேகமாக மாற்றணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய குணங்கள் முதல்ல மாறணும். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஜீவகாருண்யம், இந்த 6 குணங்களும் யார்கிட்ட இருக்கோ அவன் சமய சன்மார்க்கி. ஆனால் இப்போது என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஐயா காவி கட்டிகிட்டு இருக்கிறான்னா அவர் சமயவாதின்ட்டாங்க. நான் நெத்தியில் விபூதிட்டு இருக்கிறேன்னா இவன் சமயவாதின்ட்டாங்க. சமயவாதி அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த 6 குணங்களை யார் கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சமய சன்மார்க்கி. நீ உருவ வழிபாடு பண்ணுறியோ பண்ணலையோ அதை பற்றிலாம் இங்கே சமய சன்மார்க்கத்தில் விளக்கமே கிடையாது. சமய சன்மார்க்கி என்பவர் இந்த சத்துவ குண லட்சியம் உடையவர்கள். இந்த 6 குணங்கள், கொல்லாமை. இப்போ நம்மெல்லாம் கொல்லாமல் இருக்கிறோமா? நம்மெல்லாம் எல்லாருக்கும் தூக்கம் வருதா? ஒரு மாதிரி ரைட், ரொம்ப நன்றி. வேர்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ கொல்லாமை அப்படின்னும் பொழுது எது கொல்லாமை? புலால் உண்ணாலானா நம்மெல்லாம் கொல்லாமல் இருந்துட்டோன்னு அர்த்தமா? ஒருவரை சின்னதாக காயப்படுத்தினா கூட நாம், ஐயா வந்து 2ஆம் திருமுறையில் சொல்கிறார், கொலை புலை தலைவனேம்பார். யார? கோபம் என்னும் கொலை புலை தலைவனே. கோபப்பட்டோம் அப்படின்னா அது கொலைக்கும் புலைக்கும் மேலான தலைமை பதவியை வகிக்கின்றது. அப்போ கோபப்படுறவங்கெல்லாம் கொல்லாமையே கடைபிடிக்கிறது இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் கோபப்பட்டேன்னா நான் அந்த கொலை பாதகத்துக்கு ஆளானேன் என்று பொருள். கோபம் எனும் கொலை புலை தலைவனே அப்படிங்கிறார் வள்ளலார். அப்போ அந்த கொல்லாமை அப்படின்னா கோபப்படாதவர், வெறும் புலால் உண்ணாதவர் மாத்திரம் கிடையாது. கோபப்படாதவங்க தான் கொல்லாமையை கடைபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன, சின்னதாக ஒருத்தரை நம்ம காயப்படுத்தி அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா கூட நம்ம அந்த பாதகத்துக்கு ஆளாகின்றோம். கொல்லாமை. பொறுமை. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தீங்க பாருங்கள், அது பொறுமை. அந்த பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு கொஞ்சம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, எதுவுமே நினைக்காம பொறுமையாக உட்காந்துருந்தீங்கன்னா அது சாந்தம். ஏதாவது நினச்சிக்கிட்டும் பொறுமையாக உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பொறுமை. இப்போ கொல்லாமைக்கும் சாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவ்வளோதான். சாந்தம்னா சரி வருவார், அவ்வளோதான், அது சாந்தம். பொறுமைனா என்ன இன்னும் வரல, சரி பரவாயில்ல பொறுமையாக இருப்போம், வரட்டும், எப்போ வரார வரட்டும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது பொறுமை. இவ்வளோதான், சின்ன வித்தியாசம் தான் இதெல்லாம். அப்போ அந்த கொல்லாமை, பொறுமை, சாந்தம்.
அடுத்தது அடக்கம். யாராவது இவர்கிட்ட ஐயா என்ன இருந்தாலும் வராரா இல்லையா ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு கேட்காம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் அடக்கம். இல்லை, இன்றைக்கி நிகழ்வுலேயே எல்லாமே அடங்கி போயிடுது. அப்போ கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம். இந்த இந்திரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 விஷயங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த தேகம், மெய். அப்போ அந்த இந்திரிய நிக்கிரகம் அப்படின்றார். நிக்கிரகம்னா அழித்தல். என்ன அழிக்கிறது? இந்திரியத்தில் கண்ணெல்லாம் பிடுங்கி போட்டுடலாமா? அப்போ அந்த நிக்கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவை எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டனவோ அதற்காக பயன்பட வேண்டும். அப்படி பயன்படுதா? இந்த கண் எதுக்காக இருக்குது? காது எதுக்காக இருக்குது? இந்த மூக்கு எதுக்காக இருக்குது? வாய் எதற்காக இருக்கிறது? இந்த தேகம் எதற்காக இருக்கிறது? இதையெல்லாம் எதற்காக இறைவன் படைத்தான்? நமக்கு இதெல்லாம் ஏன் கிடைச்சது? இந்த கண் எதற்காக படைக்கப்பட்டது? யார் எதுக்காக படைக்கப்பட்டது? இந்த கண் யாரை பார்ப்பதற்காக? இறைவனை பார்ப்பதற்காக படைக்கப்பட்ட கண். நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இறை அல்லாததெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. இறை அல்லாததெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. இறையை பார்க்கணுன்னே இந்த கண்ணை என்ன பண்ணணும்? உள்ளே பார்க்கணும். இந்த கண்ணை வெளியே பார்க்காம உள்ளே பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த கண்ணை உள்ளே பார்க்கறதுக்காக தான் இறைவன் படைத்தான். இந்த கண் படைக்கப்பட்டது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்க வேண்டும். அந்த உள்ளே இருக்கிற இறைவனை தான் புறத்தில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க, வேறு வேறு ரூபத்தில் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கண் புறத்தோடையும் நின்றுடுச்சு, உள்ளே பார்க்கவே மாட்டேங்குது. உள்ளே திரும்ப சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. காது எதை கேட்கணும்? ஓங்கார நாதத்தை கேட்கணும். காது எதை கேட்குது? எதை கேட்குது? எல்லாருக்கும் தெரியும். எது பிடிக்குது இந்த காதுக்கு? அவ்வளோதான். அப்போது உள்ளே உள்ள நமக்குள்ளார ஓங்கார ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த உள்ளே ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஓங்கார நாதத்தை இந்த காது கேட்கணும். கேட்குதா? கேட்கல. அடுத்தது இதில் என்ன வாசனை வரணும்? இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கத்துலேருந்து வாசனை வரும். அந்த வாசனையை தான் இது தேடுது. ஆனால் எந்த வாசனை வரணும்? இறைவன் இங்கே இருந்தால் கற்பூரம் அணைக்கின்றது என் மேனி முழுதும், அது கணவர் திரு உருவம் கலந்ததனாலே அப்படின்னு பாடுவார். அந்த கற்பூர வாசனை சில பேருக்கு மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், சில பேருக்கு சந்தன வாசனை அடிக்கும், சில பேருக்கு ஜவ்வாது வாசனை அடிக்கும். இறைவன் வருகின்ற பொழுது அந்த வாசனையை இந்த நுகர வேண்டும். ஆனால் இது என்ன சமையல் நடக்குது அப்படின்னு யோசிக்குது. அடுத்தது இந்த வாய். இதெல்லாமாவது பரவாயில்ல, ஆனால் இந்த வாய் இருக்கு பாருங்க, என்ன பண்ணணும்? இந்த வாயை வச்சுக்கிட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். வள்ளல் பெருமான் நமக்கு மகாமந்திரத்தையும் அளித்திருக்கிறார், அதை பண்ணணும், அதை சொல்லணும். ஆனால் அந்த வாய் என்ன பண்ணுது? முருகு தான் சாப்பிடும். இந்த நாக்கு ருசி விரும்பாதிருத்தல் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் அந்த நாக்கு அந்த ருசி எவ்வளோ? இது வரைக்கும் தான், இதுக்கு கீழே ருசி கிடையாது. இங்கேயே ருசி முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கு தான் நம்ம மொத்தமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ருசி வாய்க்கு மட்டும் 3 ஒழுக்கத்தை கொண்டாந்து கொடுக்குறார். இன்சொல் ஆடல், நல்ல நயமாக அன்பாக ஆசையாக பேசுங்க எல்லார்கிட்டையும். அது வருதா? நமக்கு வராது. ஸோ இன்சொல் ஆடல் இல்லை, ருசி விரும்பாதிருத்தல். இன்னொரு முக்கியமான விஷயம், பொய் சொல்லாதிருத்தல். முடியுதா? மனசாட்சிக்கு விரோதங்களாம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு யாராவது கையெல்லாம் தூக்க வேண்டாம், நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா கையை தூக்க சொன்னீங்கன்னா நானே தூக்க மாட்டேன், 2 கையும் கீழே இறக்கிப்பேன். அப்போ அந்த பொய் சொல்லாதிருத்தல். அப்போது எதற்காக இதையெல்லாம் படைத்ததோ, அப்புறம் இந்த தேகம் இறைவனை கட்டி தழுவ வேண்டும். மார்க்கண்டேயன் போய் பிடிச்சிக்கிட்டானா? நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? யாரை கட்டி தழுவணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். அப்போ எதற்காக? அதான் இந்திரிய நிக்கிரகம் அப்படிங்கிறார். எதற்காக இந்த பொறிகள் புலன்கள் படைக்கப்பட்டனவோ அதை விட்டு இது மாயாஜாலத்திலே மூழ்கி இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது
ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யத்துக்கு மட்டும் எவ்வளோ அடமொழி பாருங்கள். ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். அந்த ஆன்மாவிற்கு இயற்கையாகவே அந்த ஜீவகாருண்ய கருணை குணம் இருக்கின்றது. அப்போ அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த 6 குணங்களை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சமய சன்மார்க்கி. ஸோ சன்மார்க்கத்தின் அடிப்படை அதுதான், சமய சன்மார்க்கி. இந்த 6 குணங்களை கடைபிடிப்பவர்கள். அடுத்தது மத சன்மார்க்கி. இதையெல்லாம் கடந்து நிர்குணவாதியாக இருக்க வேண்டும். ஐயா ஒரு கதை சொல்லுவார், பழம் கொடுத்தவன் கல்லால் அடித்தவன் அப்படின்ற பிரச்சனை வந்தோடனே இவருக்கு பழம் கொடுத்தவன் யார், கல்லால் அடித்தவன் யாருன்னு மாற்றி மாற்றி சொல்லுவாராம். ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு ஓப்போய் வருக, அதுதான் நிர்குண லட்சணம். ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு ஓப்போய் வருக. அப்படியே ஒருத்தர் ஒரு ரிஷி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, பின்னாடி அவங்களுடைய பத்தினி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு தங்கத்தில் ஏதோ ஒரு பொருள் கிடக்குது. இவர் பார்க்குறாரு, அடடா பின்னாடி வரக்கூடிய நம்ம மனைவி இதை பார்த்து கொஞ்சம் சபலப்பட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவசர அவசரமாக அது மேலே மண்ணை தள்ளி மூடிட்டு நடக்கிறாரு. அந்த அம்மா வந்துச்சு, ஐயா கொஞ்சம் நில்லு, என்னையா பண்ண அப்படின்னு. இப்போ என்ன பண்ணின நீ அப்படின்னுச்சு. அவர் இல்லைம்மா இந்த மாதிரி இருந்துச்சு, நீ கொஞ்சம் தடுமாறிட போகிறேங்கிறதுக்காக அதை மூடினேன் அப்படின்னார். நான் முன்னாடி நடக்கிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏம்மா அப்படின்னா, உனக்கு எப்போ அதை தங்கம்னு வேறு மாதிரி தோணுச்சோ நீ முன்னாடி நடக்கிற தகுதியை இழந்துட்ட, நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன்னுச்சான். அப்போ அந்த மாதிரி ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு ஓப்போய் வருக அப்படின்னு வள்ளலார தூதி அடியார்கள் பாடியிருக்கிறாங்க. அது வித்தியாசமே தெரியக்கூடாது, அது பாட்டுக்கு போயிருக்கணும். நமக்கு அந்த மாதிரி வித்தியாசம் தெரியாமல் இருக்குதா? ஒரு பித்தளையை பார்த்தா கூட, ஒரு பித்தளை கம்மல் கீழே இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு வளையல் ஒன்று இருக்குது, அப்படி ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது, அது பித்தளையாகவே இருந்துட்டு போட்டோம். நம்ம அட்டேங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எடுத்து யாராவது பார்க்குறாங்களா பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போய் அடகு கடையில் எப்பா இது எவ்வளோ தேருன்னு கேட்போம். இல்லை எடுத்து நம்ம கையில் போட்டு அலங்காரம் பண்ணி, அது பித்தளையாகவே இருந்தால் கூட நமக்கு என்ன தோணுது? அப்போ அந்த இந்திரிய நிகிரகம், அப்போ அந்த ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாத்தையும் கடந்து அந்த நிர்குணத்தில் போய் நிற்கணும். அவங்க யாருன்னா மத சன்மார்க்கி. மத சன்மார்க்கின்னா நம்ம எல்லாரும் வேறு தான் அர்த்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மத சன்மார்க்கி என்பவன் நிர்குண லட்சியமுடைய. வள்ளலார் சொல்லியிருக்கிறார், நான் எதுவும் சொல்லலை. சமய சன்மார்க்கி என்பவன் இந்த சத்துவ குணத்தை லட்சியமாக கொண்டு வாழ்பவன் சமய சன்மார்க்கி. நிர்குணவாதியாக வாழ்பவன் மத சன்மார்க்கி. சுத்த சன்மார்க்கி யார்? நிர்குணமே எல்லாம் கடந்து வந்தாச்சு. அப்போ சுத்த சன்மார்க்கி யார் அப்படின்னா அங்கே தான் வள்ளல் பெருமான் தனித்து நிற்கிறார். இந்த தேகத்தை அழியாமல் யார் ஆன்மலாபத்தை பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ்கின்றானோ அவன்தான் சுத்த சன்மார்க்கி. சாகாதவனே சன்மார்க்கி அப்படிங்கிறார். சாகாதவனே சன்மார்க்கி. மற்ற மார்க்கம் எல்லாம் மரணத்தை கொண்டு போய் விட்டுடும். அது வரைக்கும் என்ன வேணாலும் நிலை அடையலாம், கடைசியில் முடிவு மரணம்ங்கிற நிலை தான். என் மார்க்கம் தண்ணி இருக்குங்க ஐயா, உட்காருங்க, தண்ணி இருக்கு, நன்றி. ஸோ வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் எது அப்படின்னா என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படிங்கிற. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்போ இந்த சன்மார்க்கத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மற்ற எல்லா மார்க்கங்களையும் விட தலை சிறந்த மார்க்கம் எது அப்படின்னா இந்த சுத்த சன்மார்க்கம் மாத்திரம்தான். இங்கே தான் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது, எந்த பேதமும் இருக்கக்கூடாது, எந்த உயர்வு தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. அவன் விபூதி வைக்கிறானா அவனை கூப்பிடாத, அவன் 5 திருமுறை படிக்கிறானா அவன் சன்மார்க்கி இல்லை, அவன் வள்ளலாரை வணங்குறானா அவன்லாம் சன்மார்க்கி கிடையாது, குரு வழிபாட்டில் இருக்கிறான். இப்படி பல விஷயங்கள். தியானம் பண்ணக்கூடாது, ஜீவகாருண்யம் மட்டும் பண்ணால் போதும், 6ஆம் திருமுறை மட்டும் படித்தா போதும், விபூதி வைக்கக்கூடாது, வள்ளலாரை வணங்கக்கூடாது, தர்மசாலைக்கு போகக்கூடாது. தர்மசாலைக்கு போனால் அப்படியே சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இப்படி வந்துடணும். இந்த பக்கம் அந்த தீபாரணை பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது. இப்படியெல்லாம் கருங்குழிக்கு போகக்கூடாது, ஏன்னா கருங்குழியில் வள்ளலாருடைய உருவப்படம் இருக்குது, அங்கே போகக்கூடாது. தர்மசாலைக்கு போகக்கூடாது, அங்கே ஒரு உருவம் வச்சுருக்கிறாங்க, அங்கே போகக்கூடாது. இது மாதிரிலாம் பேதங்கள், பிளவுகள் அதிகப்பட்டு கொண்டே வருது. எங்கே அது எதுவும் இருக்கக்கூடாதோ அங்கே தான் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சன்மார்க்கம் இப்பொழுது ஒரு
கஷ்டமான ஒரு காலத்தை கடந்து கொண்டிருக்கிறது. சரியாக போயிடும். ஆனால் இது இப்படியே போயிடாது, இதெல்லாம் மறையும். வள்ளல் பெருமான் என்ன சன்மார்க்கம் யோசித்தாரோ அந்த சன்மார்க்கம் கண்டிப்பாக நடைபெறும். அப்போ இந்த மரணம் அப்படிங்கிற அந்த மரணத்தை வள்ளல் பெருமான் மரணத்தை ஜெயிச்சாரா? வள்ளல் பெருமானுடைய நிலை என்ன? வள்ளல் பெருமான் பாடுறாரு, வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். மகாதேவ மாலை எடுத்து படித்தா தெரியும். 1ஆம் திருமுறை படித்தாதான் வள்ளல் பெருமானுடைய மரணமிலா பெருவாழ்வுன்னா என்னன்னு தெரியும். அந்த மரணமிலா பெருவாழ்வை நம்ம அடையணும்னா 1ஆம் திருமுறையில் நெஞ்சறிவுறுத்தலை படிக்கணும். அதை படித்தா தான் மரணமிலா பெருவாழ்வு எப்படி அடைய முடியும், யாரால் அடைய முடியும்னு தெரியும். அதையெல்லாம் படிக்காமல் 6ஆம் திருமுறை படித்தோம்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படிங்கிறார். இப்போ வானம் என்ன பண்ணிச்சு? வானம் என்ன பண்ணுச்சு? வானத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்படி நிமிர்ந்து பார்த்தா அதுதான் வானங்கிறோம். ஆனால் அந்த பூமியோட உருண்டை எடுத்து பாருங்கள், கேலக்ஸி எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குது, அப்படியே அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வானம் எங்கே இருக்குது? அப்படியே பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்போ வானம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளால் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதுல காற்று நிலம் பார்க்கவும் முடியும், காற்று உணர முடியும், நெருப்பு பார்க்க முடியும், நீர் பார்க்க முடியும், ஆகாயம் பார்க்க முடியாது. நம்பிக்கை மாத்திரம்தான் ஆகாயம். ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை தான். அதை யாரும் இதுதான் ஆகாயம் நம்மளால் பார்க்கவே முடியாது, காட்டவும் முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த ஆகாயத்தை இறைவனேன்னு சொல்லுவார். பரமாகாச சொரூபராகிய கடவுள் அப்படிம்பார். பரமாகாச சொரூபர். அந்த பரமாகாசம் வெறும் ஆகாசம் கூட இல்லை, பரமாகாசம் அதுதான் இறைவனுடைய சொரூபம். அதனால தான் சிதம்பரத்தை நம்ம அவ்வளோ பெருமையாக சொல்கிறது காரணம் என்னென்னா ஆகாயத்தலம். அந்த சிதம்பரம் சரியில்லை, அதனால் வள்ளல் பெருமான் ஒரு புதிய சிதம்பரத்தை உருவாக்கினார். அதுதான் நம்மளுடைய வடலூர். அது பூர்வ ஞான சிதம்பரம், இது உத்தர ஞான சிதம்பரம். அப்போ அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது ஆகாயத்தலம். ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை, யாரும் ஆகாயத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆண்டவன் என்பதும் நம்பிக்கை. பார்க்க முடியுமா? பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி அப்படின்னு வள்ளலார் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஆகாசம் என்ன பண்ணுச்சு? தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது, நம்மளால் பார்க்க முடியல. ஐயா அதான் சொல்கிறார், வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். வள்ளலார் என்ன ஆனார்? ரூமுக்குள்ளார போனார், ரூமை திறந்து பார்த்தாங்க, காணோம். இவ்வளோதான் வள்ளலாருடைய அந்த நிலை. என்ன அப்படின்னா, அவர் ரூம்குள்ளார போனார், வெளியிலேருந்து பூட்டிக்க சொன்னார், வெளியே பூட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் வள்ளலாருடைய ஹிஸ்ட்ரி. என்னென்னா இவ்வளோ தான் வள்ளலாருடைய ஹிஸ்ட்ரி. அவர் என்ன பண்ணார்? தன்னை மறைத்து கொண்டு விட்டார். அது சொல்கிறார், நான் உள்ளே இருப்பேன், அதிகாரிங்க வந்து திறக்க சொல்லுவாங்க, திறந்து பார்க்கட்டும். பார்த்தா வெறும் வீடாகத்தான் இருக்க செய்வார். ஆண்டவர் என்னை காட்டிக்கொடார். காட்டிக்கொடார்னா என்ன அர்த்தம்? அங்கே தான் இருப்பேன், ஆண்டவன் என்ன காட்டி கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். காட்டிக்கொடார்னா நான் இருப்பேன் என்று பொருள். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். வானம் என்ன பண்ணது? அதே மகாதேவன் சொல்ற, தன்னை காட்டாத வானமாகி, தன்னை காட்டாத வானமாகி மகாதேவ மாலையில் பாடிட்டு அதே மகாதேவ மாலையில் வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன்னு பாடுறார். அப்போ வானம் எப்படி தன்னை காட்டிக்கொள்ளவில்லையோ அதே போல வள்ளல் பெருமான் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அப்போ அவர் அப்படியே தான் இருக்கிறார். மார்கண்டேயனுக்கு மட்டும் 16 வயசு, வள்ளலாருக்கு 51 வயசு தான். நாம் தான் முட்டாள்தனமாக அவருக்கு 200வது ஆண்டெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம், 201வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். மார்கண்டேயருக்கு 17வது 18வது ஆண்டு 1000வது ஆண்டுன்னு கொண்டாடுறோமா? கொண்டாடினதே கிடையாது. ஏன்? அவர் என்றும் 16ஆம். ஏன்னா இறைவனோட 2.5 கலந்து விட்டார். வள்ளல் பெருமான் மட்டும் என்ன பண்ணார்? வள்ளல் பெருமான் என்றும் 51 தான். அவருக்கு 51வது பிறந்த நாள் தான் எப்பயுமே கொண்டாடணும். சொன்னால் ஒத்துப்பீங்களா? யாராவது ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கவே மாட்டோம். ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு வயசு ஆகலை, அவர் வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே அவருக்கு வயசு ஆகலை. நமக்கு தான் வயசெல்லாம். வயசு வந்து ஆண்டு எண்ணிக்கை, நாட்களின் எண்ணிக்கை தான் வயசு இல்லையா? வள்ளல் பெருமானுக்கு அவர் தன்னை மறைத்து கொண்டு இருக்கின்றார், அவ்வளோதான். நான் வள்ளலாருக்கு 200வது கொண்டாடுறீங்கன்னா அப்போ மார்கண்டேயனுக்கு என்ன கொண்டாடணுமோ அதை கொண்டாடுங்க அப்படின்னு கேட்டேன் நான். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர் மூவகையாம் உடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுவினில் ஆடும் பொன்னடிகான பொருந்தி கொடுத்தேன்
என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறீர், என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரேன்னு பாடுவார். நம்மளுடைய வேலாயுத முதலியார் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறார், அந்த பிரம்ம சமாஜத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறார். அதில் சொல்லுவார் வேலாயுத முதலியார், எங்களது சன்னிதானம் அடிக்கடி முன்பே மறைவதுண்டு. ஐயா 1874 தான் மறைஞ்சார் நம்ம நினைக்கிறோம். 1870 வள்ளல் பெருமான் மறைஞ்சிடுறார். காணும் 6 மாதம் காணும் வள்ளல் பெருமான். என்னடா இவ்வளோ காலம் காய்ச்சே அப்படின்னு அங்கேருந்து லெட்ரு வருது. வேலாயுத முதலியார்கிட்ட தான் ரத்ன முதலியாருக்கெல்லாம் லெட்ரு போகுது. சன்னிதானம் இப்பொழுது எங்கே இருக்கின்றது, இங்கே பல பேர் பலவிதமாக பேசுகின்றார்கள், குபேராக உள்ளது. ரொம்ப பயமாக இருக்கிறதுக்கு அந்த காலத்து ஒரு வார்த்தை குபாராக இருக்கின்றது அப்படின்னு கடிதத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். குபாராக இருக்கின்றது அப்படின்னு கடிதம் வருது. அந்த கடிதம் வந்த உடனே தர்மசாலையில் ஒரு அறிவிப்பு தர்மசாலையில் இருக்குதான். அது யார் கொண்டு வந்து வச்சாங்க என்னன்னு தெரியாது. அந்த அறிவிப்பில் நான் தானே சமீபத்தில் வெளிப்படுவேன், அஞ்ச வேண்டாம், சாலையை லகுவாய் நடத்தி வாருங்கள், இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம். இப்போ வள்ளல் பெருமான் மறைஞ்சிட்டாரு, எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அரச புரசலாக பேச்சு வந்த உடனே ஒரு அறிவிப்பு வண்டியை வந்து நிற்கிது. நான் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன், அஞ்ச வேண்டாம், சாலையை லகுவாய் நடத்தி வாருங்கள். அப்போ வள்ளல் பெருமான் இதை வந்து வேலாயுத முதலியார் சொல்கிறார். இது வேலாயுத முதலியார் எடுத்து சொல்கிறார். அப்போ அடிக்கடி வள்ளல் பெருமான் அந்த மாதிரி மறைவது உண்டு. தண்ணி இருக்குங்கய்யா, இங்கேயே இருக்கு. வேலாயுத முதலியார் அடிக்கடி மறைவது உண்டு. 1874 மறைஞ்சார். அதே மாதிரி அடிக்கடி மறைஞ்சு வெளியே வந்துக்கிட்டு இருந்தாரே, இப்படியும் வெளியே வந்துடுவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியே 10-15 நாள், ஏன்னா உள்ளே 10-15 தினம் இருக்க போகிறேன்னு அதுக்கு முன்னாடியே 2-3 தடவை அதே ரூமுக்குள்ளார போய் இருந்திருக்கிறார். அதுக்கு ஆதாரங்கள் வீடியோவில் ஒருத்தர்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த மேட்டுக்குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்தவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய தாத்தாவுடைய அப்பா, அவருடைய அப்பாவுடைய தாத்தா வந்து சொல்லி வந்திருக்கிறாங்க. வழியாக வந்த செய்தி. வள்ளல் பெருமான் அந்த ரூமுக்குள்ளார போவாராம், 10 நாள் இருக்கிறேன் பாராம், 10 நாள் கழிச்சு எப்படி உள்ளே போனாரோ அப்படியே வெளியே வருவாராம். ஸோ அந்த மாதிரி 2-3 தடவை வள்ளல் பெருமான் பண்ணியிருக்கிறாரு. இந்த தடவையும் அதே போல் உள்ளே போயிட்டு 10-15 தினம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரே, 15 நாள் கழித்து வந்துடுவாருன்னு நினச்சி ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி அழுறார். அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போதே அவருக்கு அவ்வளோ அழுகு வரும். ஏமாந்துட்டோம், நாங்கள் எல்லாரும் வந்துடுவாருன்னு நினச்சி ஏமாந்துட்டோம் அப்படின்னு அழுறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் அடிக்கடி முன்பே மறைந்தது உண்டு. இப்போ மறைஞ்சிருக்கிறாரு, இன்னும் வரல, ஆனால் வருவார். அப்பொழுதெல்லாம் எப்படி வெளிப்பட்டாரோ அதே மாதிரி வெளிப்படுவார். இந்த வருஷம் வெளிப்படுவார்னு நம்பப்படுகிறது, பார்க்கலாம். அப்போ வள்ளல் பெருமான் எல்லோருக்கும் கடையாய் இருந்தேனுக்கு அருள் புரிந்து எல்லோருக்கும் துணையாய் இருக்க வைத்தாய் எம்பெருமான், எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றோய், இவ்வண்ணம் எல்லாருக்கும் செய்யாமை யாதி குறித்து இசை எனக்கே. எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுத்துட்டியே, எல்லோருக்கும் கடையாய் இருந்த எனக்கு அருள் புரிந்து. வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் கடைசியாக இருக்கிறாராம். ஆனால் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு பாடுறார். தன்னை மதியாதிருத்தல், தன்னடக்கம்னா வள்ளல் பெருமான் மாத்திரம்தான், வேற யாரையும் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். தன்னை மதியாதிருத்தல்ங்கிற குணம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா வள்ளல் பெருமானை மாத்திரம்தான் நம்ம அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும், வேறு யாரையும் சொல்ல முடியும். அப்போ இங்கே சொல்கிறார், எல்லோருக்கும் கடையாயிருந்தேனுக்கு அருள் புரிந்து எல்லோருக்கும் துணையாய் இருக்க வைத்தாய். இப்போ நம்ம எல்லாருக்கும் யார் துணையாக இருக்கிறது? இதை வள்ளல் பெருமானே ஒரு வாசகத்தில் சொல்கிறார். ரொம்ப தெளிவாக உரைநடையில் ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் சொல்கிறார், ஒருவனால் அனந்தம் பேருக்கு நன்மை உண்டாம், நம்பி இருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம். என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார். அவரால் நம்மளுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? அவரே சத்தியம் பண்ணியிருக்கிறாரே, அப்புறம் எப்படி நமக்கு நன்மை கிடைக்காம போயிடும்? இந்த வாசகத்தை வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களா எனக்கு தெரியல. வள்ளல் பெருமான் ஒருவனால் அனந்தம் பேர்களுக்கு நன்மை உண்டாம், நம்பி இருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னு சொல்லியிருக்கிறார். அதான் இங்கே கொடுக்குறாரு, எல்லோருக்கும் துணையாய் இருக்க வைத்தாய் எம்பெருமான், எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றோய். எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றோய். பொதுவில்னா எது? நம்ம எல்லாருக்கும் பொதுவாக நடனம் ஆடிட்டு இருக்கிறான்னு இல்லை, எல்லோருக்கும் பொதுவில். இதுதான் பொது. இது லலாடம், புருவமத்தி, அப்படி நிறைய பேர் உண்டு. அப்போ எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றாய். ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும்
அந்த ஆன்ம பிரகாசம், அதற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம், அதன் அசைவு நடனம், அதுவே நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது. ரொம்ப தெளிவாக உரைநடையில் உபதேச குறிப்புகள் எடுத்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இதாக இருக்கும். அப்போ அந்த ஆன்மா என்கின்றது ஒரு பிரகாசம், அதற்குள் ஒரு பிரகாசம், அது கடவுள் பிரகாசம். அந்த கடவுள் பிரகாசத்தின் அசைவு நடனம் அதுதான் நடராஜ நடனம். நம்ம ஒரு காலம் தூக்கிக்கிட்டு நடராஜர் ஆடிட்டு இருக்கிற மாதிரி அதுதான் நடனம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நமக்குள்ளார ஒரு ஆன்ம பிரகாசம். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? பிரகாசம்னு ஏன் சொல்கிறாரு? வள்ளலார்கிட்ட நீ யாருன்னு கேட்டால், இப்போ நான் யாருன்னு, இப்போ நீங்கள்லாம் யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் வரும்? என்ன சொன்னார் இவர்? மூப்பா பாபு வராரு. அப்போ நான் யார் அப்படின்னா இந்த பெயரை கொண்டு தான் என்னை அடையாளம் காண்கின்றோம். ஆனால் வள்ளலார் என்ன சொன்னார்? நான் ஆன்மா, சிற்றணு வடிவினன், கோடி சூரிய பிரகாசம் உடையதுன்னாராம். எப்படி ஆன்மா எப்படிப்பட்டது? சிற்றணு வடிவினன், அணுவிலும் அணு. ஆனால் எப்படிப்பட்ட பிரகாசம்? கோடி சூரிய பிரகாசம். இந்த சூரிய பிரகாசத்தை நம்மளால் தாங்க முடியல. ஐயோ எவ்வளோ அனலாக இருக்குது, எவ்வளோ வெயிலாக இருக்குது, புலம்புறமா இல்லையா? வெயிலாக இருக்கும்போது வெயில்னு புலம்புறது, மழையாக இருந்தால் தண்ணி வந்துருச்சே, மழை பெய்யுதேன்னு புலம்புறது. அது மழை காலத்தில் அப்படி ஒரு புலம்பல், அந்த மழை காலம் முடிஞ்சோடனே அந்த புலம்பல் நின்றுடும். வெயில் காலத்தில் இப்படி ஒரு புலம்பல், வெயில் காலம் முடிஞ்சோடனே இந்த புலம்பல் நின்றுடும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அதை பற்றி யோசிக்கிறோமா? இங்கே எவ்வளோ பேர் வீட்டில் மரம் இருக்குது? ஒரு கை கூட வசர மாட்டேங்க. யார் வீட்லேயும் மரமே இல்லையா? அப்புறம் எப்படிங்க வெயில் அடிக்காமல் இருக்கும்? அப்போ வெயில் தாக்கம் இருக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மரம் நடுங்கய்யா. வீட்டில் எல்லா மரத்தையும் வெட்டி மொத்தம் சிமெண்ட் தரை போட்டுற வேண்டியது, மொத்தம் சிமெண்ட் தரையாக்கிற வேண்டியது. அப்புறம் வெயில் காலம் வந்துச்சுன்னா வெயில் அடிக்குதே. சூரியன் சொல்கிறானா, அடா பாவிங்களா, நான் எப்பயுமே இப்படி தாண்டா இருக்கிறேன், நான் எப்பயுமே இப்படி தான் இருக்கிறேன், நீங்கள் எல்லா மரத்தையும் வெட்டிவிட்டு நான் ரொம்ப அதிகமாக வெப்பத்தை கொடுக்குறேன் என் மேலே பழி போட்டுட்ருக்கீங்களேங்கிறான். வருண பகவான் அப்படி தான். நான் எப்பயும் போல தான். அந்த காலத்தில் மும்மாரி மழை பெஞ்சுதான். எப்படி மாதம் மும்மாரி, மாதத்துக்கு 3 தடவை மழை பெய்யுமா. ஆனால் இப்போது வருஷத்துக்கே 3 தடவை தான் மழை பெய்யுது. அந்த 3 தடவை பெய்கிற மழையே நம்மளை திண்டாட வைக்குது. ஏன்? நான் தேங்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் வீடு கட்டிக்கிறீங்க, அப்புறம் நான் எங்கடா போவேன்னு கேட்குது. அதில் மழை பெஞ்சிச்சின்னு புலம்பிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரம் நடலாமா? தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு வேப்ப மரம், கண்டிப்பாக ஒரு வேப்ப மரத்தை நட்டு வைங்க. பிரயோஜனமே இல்லைன்னு புங்க மரத்தை வெட்டி சாய்ப்பாங்க. ஆனால் அந்த புங்க மரம் இருந்துச்சுன்னா அதை விட குளுமையாக வீடு இருக்கவே முடியாது. அவ்வளவு குளுமையான மரம் அந்த புங்க மரம். ஆனால் அது இந்த 2 மரத்தையும் நட்டு வைங்க, உங்களுக்கு வெயிலே தெரியாது. இப்போ என்ன பண்ணணுமோ அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றோய். அப்போ எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்குது. எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்றோய், இவ்வண்ணம் எல்லாருக்கும் செய்யாமை யாது குறித்து இசை எனக்கு. அப்போ எனக்கு கிடைச்சது ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல? யான் பெற்ற இன்பம் பெருகைய பையகம். ராமானுஜருக்கு கிடைச்சிருச்சு. அவர் இதை வெளியே சொன்னீங்கன்னா தலை சுக்குநூறாக உடஞ்சி செத்து போயிடுவேன்ட்டாங்க. அவர் அட போங்கடா, நான் செத்தா சாவறேன், பரவாயில்ல, ஒருத்தன் தான்டா சாவேன், ஆனால் இது சொன்னேன்னா உலகமே உய்யுமடா அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி நின்றுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போனாராம். ஆனால் அவர் சாவலை. அந்த மாதிரி வள்ளலார் கேட்குறாரு, எனக்கு கிடைச்சதே இது ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கல? எல்லோருக்கும் செய்யாமை யாது குறித்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி வள்ளல் பெருமான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறையா, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அப்போ வள்ளல் பெருமான் கேட்குறார் யாது குறித்து. அப்போ என்ன பண்ணுறது? நம்ம இந்த மரணமெல்லாம் பெருவாழ்வு அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்? எல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எல்லாம் பண்ணணும். நம்ம இந்த எல்லாம் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிறது கிடையாது. ஒருத்தர் ஜீவகாருண்யம் பண்ணணும் பாரு, ஒருத்தர் தவம் பண்ணணும் பாரு, ஒருத்தர் 6 திருமுறையை படிச்சுக்கிட்டே இருந்தால் போகும் பாரு, ஒருத்தர் மகாமந்திரம் சொன்னால் போதும் பாரு. நான் எப்பயுமே மகாமந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் பாரு. அதனால் என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
எல்லாத்தையும். ஆமாம், ஒருத்தர் விபூதியை வைக்காதீங்க. எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஒரு சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. விபூதி தரித்த உனக்கு மரணம் நிச்சயம். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் எழுதினார், விபூதி தரித்த உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாசகம். நம்பிக்கை நன்றியே. ஆனால் அப்புறமா ரொம்ப நண்பர் ஆகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. வள்ளலாரை வணங்கும் உனக்கு விமோச்சனம் கிடையாது, அவருடைய வாசகம். வள்ளலார் தன்னை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறார், அவரையே வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு விமோச்சனம் கிடையாது அப்படிலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்படியே கழுவி ஊற்றிருப்பார். ஆனால் நல்லா பார்க்கும்போது நல்லா பேசுவார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் பண்ணணும். இதுதான் அதுதான்னு கிடையாது. எது ஒன்று பண்ணலைன்னாலும் மரணம் நிச்சயம். எல்லாம் பண்ணணும். ஜீவகாருண்யம் பண்ணணும், பக்தி பண்ணணும், ஒழுக்கம் இருக்கணும், இதை தாண்டி தியானம் பண்ணணும். பக்தி ஜீவகாருண்யம் முதல்ல, அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆணை பெண்ணாக்கி பெண்ணை ஆணாக்கி எவ்வளோ வேணாலும் ஆற்றல் இருக்கட்டுமே, அவன் புலால் சாப்பிட்லான்ற எண்ணம் வந்துச்சுன்னா அவனை ஞானி என கூற, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி முதல்ல அடிப்படை ஜீவகாருண்யம். அதுக்கப்புறம் பக்தி ஏன் பண்ணணும்? வள்ளலார் சொல்கிறார், சன்மார்க்க ஒழுக்கம்னா என்ன? சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. என்னோடு இதுகாலம் பழகியும், உரைநீர் பகுதியில் இருக்குது, படித்து பாருங்கள். என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. அப்போ பக்தி பண்ணணும். ஞானசரியை பாடல் உதாரணத்துக்கு எடுத்து போட்டுப்பாங்க. அந்த ஞானசரியை பாடல் முதல் 3 பாடல் திருப்பி படித்து பாருங்கள். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். எப்படி? இறைவனை அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீர். அப்போ பக்தி அவசியமாக வேணும். அந்த பாடலையே பக்தியோடு பணிந்தே அப்படின்னு பாடுவார். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் அவசியம், ஜீவகாருண்யம் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது பக்தி அவசியம். இப்போ பக்தி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது ஒழுக்கமுடையான், ஒழுக்கம் இல்லாட்டி போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ இந்த ஒழுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுகுதல்னா தொடர்ந்து ஒழுகுதல். நான் புரட்டாசி மாதம் மாத்திரம் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஒழுக்கமா? இல்லை. அதனால தான் சன்மார்க்கத்தில் கூட்டம் கம்மி. ஏன் அப்படின்னா இங்கே 365 நாளும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். இல்லை சாட்டர்டே சண்டே மட்டும் 10 மணிக்கு எழுந்துக்கலாம். ஒத்துக்குமா சன்மார்க்கம்? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்போது என்றும் தொடர்ந்து அந்த ஒழுகுதலை கடைபிடிப்பது தான் ஒழுக்கம். அப்போ வள்ளல் பெருமான் அந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துறார். எப்படி? அது பட்டியல் போட்டு கொடுக்குறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். பை டூ கெட் டூ ஃப்ரீ. இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் கடைபிடிச்சிங்கன்னா ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஃப்ரீ, இறைவன் கொடுத்துருவார். அப்போ இந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அப்போ அது மட்டும் முடியுமா? அதுக்கப்புறமா தாண்டி என்ன பண்ணணும்? ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் சொல்லுவார். நானே தவம் புரிந்தேன் அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன். அப்போ நானே தவம் புரிந்தேன் அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன். அப்போ அது பெற்றது எதனால்? தவம் பண்ணதுனால. அப்போ நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவகாருண்யம், பக்தி, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதை தாண்டி தவம். இது எல்லாத்தையும் பண்ணாதான் தகரம் ஞான நிலைக்கு போகும். இதில் எதை விட்டோம்னாலும் தகரம் டப்பாவாயிடும் இல்லையா? அப்போ அந்த தகர மெய்ஞானம் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த அத்துணை நிலைப்பாடுகளிலும் ஜீவகாருண்யம் தொடங்கி நித்திய கர்மவதி, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் இதை கடைபிடித்தோம் என்றால் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் நமக்கு கைகூடும். அதுக்கப்புறமா தவம் பண்ணணும். தவம் எப்படி பண்ணணும்? அது மட்டும் 2 நிமிஷம் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணிடுறேன். தவம் எப்படி பண்ணணும்? மூலாதாரத்தில் 3 கலரை அப்படின்னு இங்கேருந்து அப்படியே எழுப்பி ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு வந்தால் 72 வருஷம் ஆமாம். ஒரு ஆதாரத்துக்கும் 12 வருஷம் பயிற்சி தேவை. 72 வருஷம் எங்கே போகிறது? முடியுமா?
நமக்கு எல்லாமே எப்படி இருக்கணும்? ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சாப்பாடே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நூடுல்ஸ் எடு 2 மினிட்ஸு, நூடுல்ஸ் எடு 2 மினிட்ஸு, சப்பாத்தி போட்டு ரெடியாகவே கொடுக்குறான். ஆமாம், சப்பாத்தி ரெடியாக பண்ணி வச்சுக்கிறான், கேட்டால் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுக்குறான். எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிருச்சு. வள்ளலாரும் பார்த்தாரு, இவங்களுக்கு இப்படி தான், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி, எப்பா நீ இங்கேருந்துலாம் ஆரம்பிக்க வேண்டாம், நேராக இங்கேருந்து ஆரம்பிச்சிருன்னார். நேராக இங்கேருந்து ஆரம்பிச்சிரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஆயுதம் தானே. அக்கண்ணா என்னது? ஆயுத எழுத்து. நமக்கெல்லாம் ஆயுத எழுத்து, அதுதான் ஆயுதம். எதற்கு ஆயுதம்? இறைநிலையை நாம் அடைவதற்கு அதுதான் ஆயுதம். அது எப்படி இருக்கும்? 3 புள்ளி. இதுதான் முதல் புள்ளி, இது இன்னொரு புள்ளி, இது இன்னொரு புள்ளி, அவ்வளோதான். இந்த 3 புள்ளி தான் நமக்கு இறைநிலை அடைவதற்குண்டான ஆயுதம். என்ன பண்ணலாம்? எல்லோரும் அப்படி கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. பாருங்க எவ்வளோ தொய்வு ஆகிடுஞ்சிருக்கு. நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டிங்களா? ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா அப்படியே கையை அப்படி வச்சுக்கோங்க, சாதாரணமாக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு இறுக்கமாலாம் மூட வேணாம், சாதாரணமாக மூடுங்க. கண்ணை மூடிக்கிட்டு இந்த 2 கண்ணையும் இந்த புள்ளியை பாருங்கள், அவ்வளோதான். இந்த சூரியகலை சந்திரகலை இங்கே போயிடுச்சு அப்படின்னா பொற்சபை சிற்சபை, அதுதான் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. ஒரே ஒரு நிமிஷம் நான் மகாமந்திரம் சொல்கிறேன், இந்த வேலையை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை தான் ஐயா தியானம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தவமாக மாறக்கூடும். நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு 2 கண்களையும் இந்த புருவ மத்தியை நோக்கி நாம் செலுத்த வேண்டும். மனதை இழுத்து சிற்சபையின் கண் நிறுத்துதல். எந்தவித ஆபாசத்திலும் செல்ல ஒட்டாமல் மனதை இழுத்து சிற்சபையாகிய அந்த புருவ மத்தியின் கண் நிறுத்துதல் என்பது தான் கரண ஒழுக்கத்தின் முதல் ஒழுக்கம். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். எல்லோரும் அமைதியாக அதை செய்யுங்க. மகாமந்திரம் நான் மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி. இதை காலையில் எழுந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் இந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். இவ்வளோதான். இந்த உடம்பை நம்ம நித்திய தேகமாக மாற்றணும்னா ஜீவகாருண்யத்தோட பக்தி செய்து இந்திரிய கரண ஒழுக்கங்களை கடைபிடித்து இந்த தியானத்தை பண்ணிங்க அப்படின்னா இந்த தேகம் நித்திய தேகமாக மாறும். உங்களுக்குள்ளார என்ன நோய் இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் 48 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். 48 நாள் கழித்து போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த நோய் விலகி இருக்கும். இது சத்தியம். அதனால் இந்த தகர மெய்ஞானம் என்பது தகரமாகி இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத
பேரின்ப சித்தி பெருவாழ்வை வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார். அதை கடைபிடிச்சா போதும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் அற்புதமான முறையில் தகர மெய்ஞான தனிப்பரவெளியிலும் அகரநிலைப்பதி அருட்பெருஞ்சோதி என்கின்ற அற்புதமான அந்த உண்மை விளக்கத்தை நமக்கெல்லாம் வழங்கிய மூப்பா பாபு அவர்களுக்கு தீபம் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஜோதி வழிபாடு, அதைத் தொடர்ந்து அன்னதான திருப்பணி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் ஜோதி வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேராற்றலை பெருமாள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பக்தி நெறியில் தெளித்தேன் பாடுமை அன்ப பதிலில் படுத்தே தித்தித்து இருப்பது பாரீர் திரு சித்தம் வளர்த்தே திருநட ஜோதி ஜோதி உள்ஜோதி உள்ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி. ஜோதியை வளர்ப்போம். நிறைவாக